கொத்தமல்லி விதை தேநீர். கொத்தமல்லி விதை தேநீரை வெறும் வயிற்றில் குடிப்பதன் முக்கிய நன்மைகளில் ஒன்று நம் உணவு செரிமானத்தை மேம்படுத்துவதாகும். கொத்தமல்லி விதைகள் செரிமான நொதிகளின் உற்பத்தியை தூண்டுவதன் மூலம் செரிமானத்திற்கு உதவும் திறனுக்காக அறியப்படுகின்றது. இது அஜீரணம், வீக்கம் மற்றும் பிற செரிமான பிரச்சனைகளை தடுக்க உதவும். இது ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். கொத்தமல்லி விதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. அவை உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை அகற்ற உதவும். கொத்தமல்லி விதை தேநீரை வெறும் வயிற்றில் குடிப்பது உடலின் இயற்கையான நச்சுத்தன்மையற்ற செயல்முறையை தொடங்க உதவும். இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நன்மை. கொத்தமல்லி விதை தேநீர் எடை இழப்புக்கு உதவும் ஆற்றலுக்காகவும் அறியப்படுகிறது. கொத்தமல்லி விதைகளில் உள்ள ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் பிற சேர்மங்கள் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் கொழுப்பு செல்களின் முறிவை ஊக்குவிக்கவும் உதவுகிறது. இந்த தேநீரை வெறும் வயிற்றில் குடிப்பது உடல் எடை குறைக்க உதவுகிறது. கொத்தமல்லி விதைகளில் நீரிழிவு எதிர்ப்பு பண்புகள் இருப்பதாக மருத்துவ ஆய்வுகளில் காட்டப்பட்டுள்ளது. இது இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க விரும்புவோருக்கு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கிறது. கொத்தமல்லி விதைகள் தேநீரை வெறும் வயிற்றில் குடிப்பது இரத்த சர்க்கரை அளவை உறுதிப்படுத்தவும் நீரிழிவு நோயுடன் தொடர்புடைய சிக்கல்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவும். தன்மை நீக்கம் வரை எடை இழப்பு வரை பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. இந்த மூலிகை தேநீரை நமது அன்றாட வாழ்வில் சேர்ப்பது நல்லது. கொத்தமல்லி விதை நீர் தயாரிப்பது எப்படி? ஒரு கைப்பிடி கொத்தமல்லி விதைகளை எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் போட்டு 15 முதல் 20 நிமிடங்கள் கொதிக்க வைத்து வடிகட்டவும். பின்னர் அதனை ஆற வைத்து குடிக்கவும். இந்த நீர் தைராய்டை குறைப்பதற்கும் பெண்களின் மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யவும் வயிற்றில் உள்ள நீர்க்கட்டிகளை சரி செய்யவும் பயன்படுகிறது என்று பரவலாக கூறப்படுகிறது.